ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை கட்டுறதுக்கு பதிலாக இடிச்சு போட முடியும் அல்லது கெடுக்க முடியும். சரீர பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறத பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். அப்ப பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. இந்த வேசித்தனம் என்பது அது நம்முடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கையை பற்றியது. இதே சரீரத்தை இன்றைக்கு ஒருவர் எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா பலவிதமான கெட்ட பழக்கங்களால் கெடுக்க முடியும். பல கெட்ட பழக்கங்களால். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டிலே ஆகிலும் பெரிய பிரச்சனை ஒன்று எதை பேசுறாங்க அப்படின்னா என்னது? குடிப்பழக்கம். இந்த மது அருந்துதல் அப்படின்றது தமிழ்நாட்டில் பெரிய பழக்கம். இன்னைக்கு ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன், சில விசுவாசிகள் கூட இதுக்கு அடிமையாயிருக்காங்க. அது இல்லாமல் வாழ முடியலை, அது இல்லாமல் எனக்கு ஒரு நாள் கடத்த முடியலைன்னு தங்களுடைய மனதையும் சிந்தனையும் சரீரத்தையும் கெடுக்கிற காரியத்துக்கு அவங்களை தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ சொல்றாங்க அதிகமான போதை பழக்கம் பெருகி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ ஜனங்கள் எதை செய்யறாங்கன்னா தங்கள் சரீரத்தை மனதை கெடுக்கிற காரியங்களுக்கு தங்கள் சரீரத்தை விட்டு கொடுக்குறாங்க. இதை போல எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது இந்த சரீரம் என்ன செய்யறது தெரியுமாப்பா? கெடுக்கப்படுறது இல்லை, அது கனத்திற்குரிய விதமாக பாதுகாக்கணும் இல்லையா? இது ரொம்ப பாதுகாக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. எந்த வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னாலும் செருப்பு எங்க கட்டி போடுவாங்க? வெளியே கட்டிட்டு உள்ள போடுவோம். ஏன்? உள்ள செருப்பு போட்டா வீடு இடிஞ்சிருமா என்ன? இல்லை, செருப்புனால வீடெல்லாம் ஒன்று இடியாது. ஆனால் அந்த செருப்பை போட்டு போனா வீடு என்னவாக முடியும்? அழுக்காயிரும், அசுத்தமாயிடும். வெளியில இருந்து அசுத்தம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே ஒரு ஸ்டாண்டை போட்டு வெளியே செருப்பு கட்டி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நாள் தங்க போற வீட்டையே இவ்வளோ சுத்தமா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவ்வளோ பாதுகாக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அந்த சரீரத்தை எவ்வளோ பரிசுத்தமாக நம்ம காக்கணும், எவ்வளோ தூய்மையாக காத்துக்கொள்ளணும் பாருங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. எல்லா விசுவாசிகளும் கவனிங்க, இது விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. முடிஞ்சா பரிசுத்தமாக காத்துக்கலாம், முடியலைன்னா பரவாயில்ல, அப்படி விடக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்க. மத்தேயு 5:29-30 சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஸ்கிரீன் பார்த்தே வாசிங்களேன். சேர்ந்து வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை 30ஆம் வசனம், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து வெட்டி எரிஞ்சு போட்டு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு. கவனிச்சு வாசித்தீங்களா இல்லையா? அப்ப நம்ம வச்சிருக்க பாடி இருக்கு பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு மெடிசன் எடுத்துக்கிட்டு நாம ஜிம்முக்கு போயிட்டு நாம வந்து டயட் வச்சுக்கிட்டு நாம அலங்கரிச்சுக்கிட்டு நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த சரீரம். அது வந்து முடிவுன்றது இங்க நினைச்சிடாதீங்க. அதுக்கு முடிவு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நித்தியத்தில் இருக்கு. இயேசு சொல்றாரு, உன் சரீரமாகிய வீட்டை நீ கட்டும் போது ஞானமா கட்டணும். புத்தி இல்லாத பெண்ணை போல புத்தி இல்லாத மனுஷனை போல உன் வீட்டை நீ கட்டுவாயானா, உன் சரீரத்தை நீ கட்டுவாயானா, அல்லது உன் சரீரத்தை கெடுத்து போடுவாயானா, முடிவு எங்கன்னா நரகம். முழு சரீரம் நரகத்துல போய் அவிஞ்சு அவஸ்தைப்படுறதை விட அவர் சொல்லுகிறாரு, கண்ணு தான் உன் சரீரத்தை கெடுக்குதா, கண்ணையும் எடுத்து போட்டுன்றார். கையினால தான் உனக்கு பாவம் வருதா, அதனால தான் உனக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த கையவே வெட்டி போட்டுன்றார், அதுவே நல்லதுன்றார். இது நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. சில பேர் இந்த சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, வஸ்திரம் நல்லா போடுறது தப்பே கிடையாது, நல்லா போடுங்க, நல்ல வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது தப்பு கிடையாது, அது கர்த்தர் வந்து கொடுக்குற கிருபை தான். அது நல்ல ஒழுக்கமான கண்ணியமான நல்ல ஆவிக்குரியவர்களுக்கு ஏற்ற வசதி வஸ்திரங்களை தரித்துக் கொள்வது நல்லது தான். இந்த சரீரத்தை நல்லா உடுத்தி அழகு பார்ப்பாங்க. இந்த சரீரத்துக்கு என்னென்ன வகையான ட்ரெஸ் இருக்குமோ அத்தனையும் போட்டு பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து உடனே அதை அப்லோட் பண்ணி அதுக்கு 10 பேர் கைத்தட்டினா அதில் ஒரு சந்தோஷப்பட்டு என்ன ஒரு குதூகலம். அதில் சகோதரிகள் முன்னாலாம் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் யோசித்தது கிடையாது. இப்போ வந்து முடிய வெட்டணும்னு நினைக்கிறாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு, இப்போ நிறைய காரியங்கள் தெரியுது. மேனிக்யூர்ன்றாங்க, பெடிக்யூர்ன்றாங்க, என்னென்னத்தையோ பண்ணிட்டு கிடக்குறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் தனியாக ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது மாத்திரம் வீடே நிறைய பேருக்கு பியூட்டி பார்லர் மாதிரி இருக்கு. பல வகையான க்ரீமு,
பல வகையான ஷாம்பு, பல வகையான சீப்பு எல்லாத்தையும் வாங்கி அது இந்த சின்ன பிள்ளைங்க ஐயோ அவங்களுக்கு புதுசாக பார்க்க ஐயோ அவனை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இவங்களை தூண்டி விட்டுறானா, எனக்கு அந்த க்ரீமை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இந்த ஷாம்பு வாங்கி கொடு, எனக்கு இப்படி போடணும் அப்படி போடணும், அதுக்கு ஃபவுண்டேஷன்றாங்க, அதுக்கு மேலே என்னமோ போட்டு அப்பு போட்டு தேய்ச்சி எதையோ ஒன்று பண்ணி அவங்க கண்ணுக்கு அவங்க அப்பா நம்ம உடம்பு நல்லா இருக்கு, இந்த முடிக்கு முகத்துக்கு கைக்கு காலுக்கு என்னென்ன அழகாக இந்த சரீரத்தில் பண்ணுறோங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம், மருந்து போட்டு மெயின்டைன் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம், அழகுபடுத்தி மெயின்டைன் எல்லாம் பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இவ்வளவுதான் இந்த சரீரம்னு நினைக்கிறோம். இந்த காலையில் ஒவ்வொரு விசுவாசி வழங்கிக் கொள்ளணும், நாம சரீரத்தின் ஆரோக்கியத்தை காட்டிலும், நம்முடைய சரீரத்துக்கு நாம் எடுக்கிற மருந்துகளை காட்டிலும், நம்முடைய சரீரத்துக்கு நாம கொடுக்கிற எல்லா எக்ஸசைசஸை விட, நம்முடைய சரீரத்துக்கு நாம போடுற வஸ்திரங்களை விட, அழகை விட, அலங்கரிப்புகளை விட இந்த சரீரத்துக்கு ஒரு மேன்மையான நோக்கம் ஒன்று இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது என்ன நோக்கம் தெரியுமாங்க? இப்ப சொல்லுங்க, இந்த சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் சொல்லுங்க உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கு. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, தகப்பனாரே, தாயாரே, உங்களை பார்த்து அன்பா சொல்றேன், இந்த சரீரம் நம்ம என்னதான் சாப்பிட்டாலும், மருந்து எடுத்தாலும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும், நம்ம அழகுபடுத்தினாலும், நம்ம வஸ்திரங்களால் உடுத்தி பார்த்தாலும், இந்த சரீரம் அப்படியே அழிந்து போகிற ஒரு சரீரம் தான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்முடைய சுகமோ, நம்முடைய அலங்காரமோ, நம்முடைய ஆகாரங்களோ அதுக்கு பயன் தராது. ஆனா உள்ள ஒரு அழியாத ஒரு சொத்து உள்ள இருக்கு. அது என்ன தெரியுமா? தேவன் தங்குகிற வாசஸ்தலம். இந்த தேவன் தந்த இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எல்லாரும் சொல்லுங்க. இப்ப வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய, எல்லாம் சத்தமா வாசிக்கலாமே, எல்லாம் சத்தமா வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை. இப்ப இந்த வசனத்தை நீங்க நீதிமொழிகள் 14:1 நீங்க சம்பந்தப்படுத்தி பார்த்தா அங்க வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுவாள்? கட்டுவாள். புத்தி இல்லைன்னா தன் கைகளால் என்ன செய்வாள்? இடித்து போடுவாள். அப்போ ஒரு ஆவிக்குரிய ரீதியில நமக்கு ஞானம் எதுக்கு தேவைன்னா, நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்பி அதை பாதுகாக்கிற ஞானம் இருக்கணுமே தவிர நம்முடைய சரீரத்தை கெடுக்க கூடாது. சரீரம் கெட்டு போகாம இருக்க என்ன செய்யணுமா? இப்ப வாசிங்க 17ஆம் வசனம் 2வது பகுதி, 1 கொரிந்தியர் 3:17. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கு. அப்போ இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம எப்படி டெய்லி நம்முடைய மாம்சத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு டெய்லி குளிக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன தேமல் மாதிரி வந்துச்சா விடுறோமா? நம்ம உடனே போய் அதுக்கு மருந்து எடுத்து போட்டு அந்த சரீரத்தின் இந்த சருமம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு நம்ம மெயின்டைன் பண்றோம். வேதம் சொல்லுது, உங்கள் சரீரம் வெறும் ஒரு மாம்சம் இல்லப்பா, அது தேவனுடைய ஆலயம். இப்ப நம்ம வச்சிருக்கிற இந்த உடம்பு அப்படின்றது ஏதோ நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், பாதுகாத்தோம், சாப்பிட்டோம், நாம நல்ல புஷ்டியா இருந்தோம், நம்ம நல்ல சுகமா இருந்தோம், மண்ணோட இது போயிடும் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது, இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறாரா. இந்த சரீரமானது முடிவிலே மகிமை அடைந்து பரலோகத்துக்கும் போக முடியும், இந்த சரீரமானது முடிவிலே நரகத்துக்கும் போக முடியும். இந்த சரீரத்தை அழிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி இருங்க, ஒழுக்கமற்ற கிரியைகளுக்கு விலகி இருங்க. என்ன, இதுக்கு ஒரு நாள் ஒரு கணக்கு கொடுக்கணும். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். சில பேர் நினைக்கிறாங்க, இது ஏன் உடம்புங்க, அது யார் என்ன கேட்கறதுக்கு, நான் எப்படி வேணா வாழுவேன், என்ன வேணா செய்வேன், எங்க வேணா போவேன், எதுல வேணா ஈடுபடுவேன். எப்பா, இந்த சரீரம் தேவனாலே நீ பெற்றது, உன்னிலே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, நம்ம வச்சிருக்கிற இந்த உடம்பு, இது லிட்டரலாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிரகாரமா உள்ள போக முடியாது. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அதிகமா ஜாக்கிரதையா இருக்கிறது, பயப்படுறது ஒரு காரியம் என்னன்னா மரணம் சம்பவிச்சிடக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமா பாதுகாத்து, பாவம் இல்லாம நம்ம அதை பாதுகாத்து, புத்தியுள்ள மனுஷனை போல, புத்தியுள்ள மனைவியை போல, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு விலகி நம்மளை பரிசுத்தமா காத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய எக்காலம் துணிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு புது சரீரத்தை தருவா. இதை மறுரூபப்படுத்தி சாவையை ஜெயித்து இயேசுவோடு என்றென்றும் வாழுவதற்கு தேவன் நமக்கு அருள் புரிவார். இப்ப புரியுதா சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு? நம்ம நிறைய வேளை இந்த சரீரத்தினுடைய மேன்மை தெரியாம நம்ம மேல மட்டும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அதுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம், அதை மட்டும் எக்ஸசைஸ் போட்டு நம்ம காக்குறோம். இது தவறு கிடையாது. ஆனா
பவுல் சொல்றாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இருக்குங்க, ஆனா அற்ப பிரயோஜனம். தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. எனக்கு ஒரு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு எல்லாரும் கேட்கணும். எதற்கு ஞானம்? என் சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுடைய ஆலயமா கட்டி எழுப்ப எனக்கு ஒரு ஞானத்தை எனக்கு. பிரியமானவர்களே, இந்த உலகம் இன்னைக்கு இந்த சரீரத்தை எவ்வளவு கெடுக்க முடியுமோ, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசுத்தமாக்க முடியுமோ அத்தனை குற்றங்களையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இந்த வாரம் நிறைய பேர் நீங்க ஸ்கூலுக்கு திரும்பி போறீங்க. நிறைய பிள்ளைங்க நீங்க காலேஜுக்கு போக போறீங்க. சில பேர் புதுசா வேலைக்குள்ள போக போறீங்க. உங்க சரீரத்தை பற்றி நீங்க தெளிவுள்ளவங்களா இருங்க. நானும் எல்லாரும் போல ஒரு பாடி எனக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க நிறைய பேர் உங்க ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மேக்கப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்க தோற்றத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க. இது எல்லாத்தோட நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நீ பஸ்ல ஏறுறப்பா, நீ ட்ரெயின்ல ஏறுற, பைக்ல போற, நீ சில பேரோட உட்காந்து பேசுற, மறந்துடாத. அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியணும். நான் வைத்திருக்கிற இந்த சரீரம் இது தேவனாலே பெற்றதும் என்னில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை, என் சரீரத்தை நான் கெடுத்துடக்கூடாது. ஃப்ரெண்டு சொல்லுவான்ப்பா, ஒரு முறை சும்மா லைட்டாக குடிச்சு பாருன்னுவான். அவனுக்கு தெரியாது அவன் சரீரத்தினுடைய வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். இது தேவனுடைய ஆலயம். அவன் சொல்லுவான், இங்கே பக்கத்தில் படம் பார்த்துட்டு வரலான்னு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான், படம் பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அவனுக்கு தெரியணும் என் கண் எனக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கணும். இடரலுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அது ஜாக்கிரதையாக இருக்குன்னா, இடரல் கண்ணை பிடுங்கி போட்டால் கூட நல்லது. 2 ஹெட்ஃபோனை உள்ள சொய்கிட்டு போகிற வழியெல்லாம் பஸ்ஸில் ஒரு சினிமா பாட்டை கேட்டுட்டு அல்லது உலக பிரகாரமான அசுத்தமான பாடல்களையும் கதைகளையும் கேட்டுட்டு போகிறது எல்லாரும் செய்வான். பஸ்ஸில் உட்காந்து ஒருத்தன் கேவலமான படத்தை பார்த்துட்டு இருப்பான். நீ சொல்லணும், அவங்களுக்கு தெரியலை, ஆனால் என் சரீரம் தேவனாலே பெற்றது, என்னில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். என் கண்ணை நான் கெடுத்துட்டேன்னா என் வாழ்க்கை நரகத்தில் தான் போய் முடியும். என் கையை நான் கெடுத்தா நரகத்தில் முடியும். எஸ் சொன்னாரு, இந்த கண்ணால நீ கெட்டு போய் நீ நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணை பிடிங்க போட்டு ஒற்றை கண்ணனா நீ எங்க போ? பரலோகத்துக்கு போ. 2 கையோட நீ நரகத்துக்கு போறதை விட உனக்கு இடரல் உண்டாக்குகிற, உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிற ஒரு கையை வெட்டி போட்டு ஒரு கையோட இங்க போ, பரலோகத்துக்கு போய் சேரு. என் சரீரம் தேவனாலே பெற்றது, நான் உண்டாக்குனது கிடையாதுப்பா. இது எந்த மனுஷன் உண்டாக்குனது இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுத்த சரீரம். இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்றது, அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் பிழையற்றதாகவும் மாசற்றதாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, ஸ்கூல்ஸ்ல எத்தனையோ அருவருப்பான காரியங்களை இளம் பிள்ளைகள் துணிஞ்சு செய்றாங்க. படிக்க போனது காலேஜுக்கு, நான் உள்ள போற மாதிரி போயிட்டு ஊரெல்லாம் யாரோடைய சுற்றி கொண்டு அருவருப்பான பாவங்களில் ஈடுபடுறது, அருவருப்பான செயல்களில் ஈடுபடுறது, பாவத்திற்கு அடுத்த கிரியைகளில் ஈடுபடுறது இன்னைக்கு ரொம்ப வழக்கமாக நிறைய பேருக்கு மாறிடுச்சு. நீயோ தேவ பிள்ளையே, நீ எப்படி இரு? பரிசுத்தமாயிரு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எதுக்காக தெரியுமா? ஞானமா என் சரத்தை காத்துக்கணும். புத்தி உள்ள பெண் தன் வீட்டுக்கு, எந்த வீடு அது? எல்லாரும் சொல்லுங்க, கை அப்படி நெஞ்சில வச்சு சொல்லுங்க, இந்த சரீரமான வீட்டை புத்தியோடு கட்ட கிருபை தாங்க ஆண்டவரே. புத்தி இல்லாத ஒருவரை போல என் சரீரமாகிய வீட்டை கெடுத்து போடாதபடி, இடித்து போடாதபடி என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக.